ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. இன்றைய நாள் 29/4/2024 திங்கட்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ள அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு காலையிலே பணி நிமித்தம் சென்றிருந்த பொழுது கீழே உள்ளவர்களிடம் அவரவர்கள் மஸ்டரிங் நிமித்தம் மாவட்ட கருவூலத்திற்கு சென்று வந்த அனுபவங்களை விவரிக்கும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திருப்பி நடராஜன் அவர்கள் தாம் மஸ்டரிங் நிமித்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உள்ளே வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கு சென்று வந்த விவரத்தினை விவரித்தார். அதேபோன்று மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்களும் தமது அனுபவங்களை விவரித்தார்கள். அதற்கு அடுத்தாற்போன்று சந்திரமோகன் RYS சங்க அங்கத்தினர் அவரும் மஸ்டரிங்காக மதுரை மாவட்ட கருவூலத்திற்கு சென்று வந்த வகையிலே தமக்கு எப்படி மஸ்டரிங் நடைபெற்றது என்ற ஒரு அனுபவத்தை அவர் விவரித்தார். அடுத்தபடியாக RYS சங்கத்தில் அங்கத்தினராக உள்ள திருப்பி பரமசிவம் அவர்கள் மாவட்ட கருவூலத்திற்கு உதவி செய்யும் நோக்கிலே, இந்த மஸ்டரிங் காலத்திலே உதவி செய்யும் நோக்கிலே சென்று வருபவர். அவர் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். அவர் மாவட்ட கருவூலத்திற்கு எத்தனை பேர் மஸ்டரிங் நிமித்தமாக வந்து சென்றார்கள் அல்லது DA அரியர்ஸ் வழங்கவில்லை என்ற கோரிக்கையின் பேரிலே எத்தனை பேர் அவர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறுவதற்காக வந்து சென்றார்கள் என்ற விவரத்தினை அவர் திரு பரமசிவம் அவர்கள் விவரிக்கின்றார். இவர்கள் அனைவரையும் நேரில் பேட்டி கண்டதால் அவரவர்களது அந்த நேர்காணல் உங்களுக்கு தகவலுக்காக இங்கே பகிர்ந்து மதுரை மாவட்ட தலைவரால் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவர்களது தொடர்ந்த அந்த பேட்டியினை தொடர்ந்து காண்போம்.